நலந்தா இன்டர்நேஷனல் பப்ளிக் ஸ்கூல். அனுபவம், அக்கறை, அர்ப்பணிப்புடன் உருவாகும் CBSE கல்வி உங்கள் குழந்தையின் எதிர்காலத்திற்கான சேர்க்கை தொடங்கியுள்ளது. தெற்கு மும்பையில் கடந்த 2026 ஏப்ரல் 25ஆம் தேதி சனிக்கிழமை இரவு தங்கள் வீட்டில் உறவினர்களுக்கு இரவு விருந்து அளித்துவிட்டு தர்பூசணி சாப்பிட்ட ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் மர்மமான முறையில் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது. அன்று இரவு குடும்பத்தினர் சாப்பிட்ட தர்பூசணியில் நச்சுப் பொருட்கள் உள்ளதா என்பதை கண்டறிய தடயவியல் சோதனைக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் காவல்துறை தெரிவித்துள்ளது. தெற்கு மும்பை ஃபிடோனியில் உள்ள மொகல் குடியிருப்பில் வந்தவர்கள் 40 வயதான அப்துல்லா டொகாடியா மற்றும் 35 வயது நசீம் தம்பதியர். இவர்களுக்கு 16 வயதில் ஆயிஷா, 13 வயதில் ஜைனப் என்கிற 2 பெண் குழந்தைகள் இருந்தனர். அப்துல்லா அந்தேரி பகுதியில் மொபைல் உதிரி பாகங்கள் கடை நடத்தி வந்துள்ளார். இந்த நிலையில் கடந்த 25ஆம் தேதி சனிக்கிழமை இரவு அப்துல்லாவின் சகோதரர் மற்றும் சகோதரி உட்பட 5 உறவினர்களையும் தங்கள் வீட்டிற்கு அப்துல்லா நசீம் தம்பதியர் விருந்துக்கு அழைத்திருந்தனர். இதனைத் தொடர்ந்து அவர்கள் 9 பேரும் இரவு சுமார் 10:30 மணியளவில் இரவு உணவு உண்டனர். பிறகு 5 விருந்தினர்களும் வீடு திரும்பி உள்ளனர். விருந்தினர்கள் சென்ற பிறகு நள்ளிரவில் அப்துல்லா, நசீம், ஆயிஷா, ஜைனப் ஆகிய 4 பேரும் தர்பூசணி சாப்பிட்டதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை காலை 5:30 மணி முதல் 6 மணி அளவில் 4 பேருக்கும் வாந்தி மற்றும் வயிற்றுப்போக்கு ஏற்பட்டுள்ளது. முதலில் 4 பேருக்கும் குடும்ப மருத்துவர் ஜிகாத் குரேஷி சிகிச்சை அளித்து பின்னர் அருகில் உள்ள JJ நகர் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்ததாக கூறப்படுகிறது. முதலில் இளைய மகள் ஜைனப் ஞாயிற்றுக்கிழமை காலை 10:15 மணிக்கு உயிரிழந்த நிலையில் மூத்த மகள் ஆயிஷாவும் நசீமும் அன்று பிற்பகலிலேயே உயிரிழந்தனர். இதனைத் தொடர்ந்து அப்துல்லா அன்று இரவு 10:30 மணியளவில் உயிரிழந்தார். தாய், தந்தை, 2 மகள்கள் என ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் உயிரிழந்தது அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியது. இதனைத் தொடர்ந்து சந்தேக மரணம் என வழக்கு பதிவு செய்த JJ மார்க் போலீசார் விசாரணையை தொடங்கினர். 25ஆம் தேதி இரவு அப்துல்லா நசீம் குடும்பத்தாருடன் விருந்தில் கலந்து கொண்டு அதே சிக்கன் புலவை சாப்பிட்ட 5 பேரையும் விசாரித்த போது தங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை என வாக்குமூலம் அளித்ததாக கூறப்படுகிறது. இதனால் குடும்பத்துடன் பகிர்ந்து கொண்ட இரவு உணவு இந்த பாதிப்பை ஏற்படுத்தவில்லை என கூறப்படுகிறது. அப்படியென்றால் வேறு என்ன காரணமாக இருக்கும் என விசாரணை செய்தபோது உறங்கச் செல்வதற்கு முன்பு அவர்கள் ஒரு தர்பூசணி சாப்பிட்டதாக அவர் தங்களிடம் கூறியதாக அப்துல்லாவின் சகோதரர் ஷேக் தெரிவித்தார். அப்துல்லா நசீம் குடும்பத்தினர் சாப்பிட்ட தர்பூசணியை இந்த 5 பேரும் சாப்பிடவில்லை என கூறினர். இதனால்தான் தர்பூசணியில் ஏதாவது நச்சுத்தன்மை இருந்ததா, அதனால் உயிரிழப்பு ஏற்பட்டிருக்குமா என்ற கோணத்தில் விசாரணை செய்ய தர்பூசணி சாப்பிட்டதால் மரணமா என பரபரப்பாகி உள்ளது. இந்த நிலையில் மீதம் இருந்த இரவு உணவையும் பாதி தர்பூசணியையும் ஏதேனும் நச்சுப் பொருட்கள் உள்ளதா என பரிசோதிப்பதற்காக கலினாவில் உள்ள தடயவியல் ஆய்வகத்திற்கு அனுப்பியதாக போலீசார் தெரிவித்தனர். மேலும் 4 உடல்களும் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டுள்ளது. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் மற்றும் திசு நோயியல் அறிக்கை எனப்படும் ஹிஸ்டோபேத்தாலஜி ரிப்போர்ட் வரும் வரை உயிரிழப்புக்கான உண்மையான காரணத்தை உறுதிப்படுத்த முடியவில்லை. எனவே தர்பூசணிதான் உயிரிழப்புக்கு காரணம் என தகவல் பரப்ப வேண்டாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நலந்தா இன்டர்நேஷனல் பப்ளிக் ஸ்கூல். அனுபவம், அக்கறை, அர்ப்பணிப்புடன் உருவாகும் CBSE கல்வி உங்கள் குழந்தையின் எதிர்காலத்திற்கான சேர்க்கை தொடங்கியுள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.